வணக்கம். நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்த அந்த ஆய்வு கட்டுரை ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. தமிழ் பழமையானதா, சமஸ்கிருதம் பழமையானதான்னு ஒரு கேள்வி வந்தாலே, அது எப்பவுமே ஒரு உணர்ச்சிகரமான விவாதமா மாறிடும். ஆமா, நிச்சயமா. ஆனா இந்த கட்டுரை அந்த பக்கமே போகாம, ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி சாட்சியங்களை மட்டும் வச்சு எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு முயற்சி பண்ணுது. ஆமா. இதுல அவங்க முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடுறாங்க. ம், ம். அதாவது, ஒரு மொழியோட வயசை எப்படி அளவிடுறதுங்கிறதுல இருக்கிற சிக்கல அவங்க ரெண்டு விஷயத்த பிரிக்கிறாங்க. ஓகே. ஒன்னு, மொழியின் கட்டமைப்பு பழமை. அதாவது, ஒரு மொழியோட இலக்கணம், ஒலி அமைப்பு இதெல்லாம் எவ்ளோ பழமையானதுன்னு மொழியியல் ரீதியா பாக்குறது. சரி. இன்னொன்னு, எழுத்துச் சான்றுகளின் பழமை. எழுத்துச் சான்றுகளா? ஆமா. அந்த மொழிய முதல்ல எப்போ எழுதுனாங்க, அதுக்கு தொட்டு பார்க்கக்கூடிய, காலத்தை கணிக்கக்கூடிய ஆதாரம் எப்போ கிடைக்குதுன்னு பாக்குறது. அப்போ இந்த ரெண்டும் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றீங்க. அதேதான். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டா தான் இந்த முழு விவாதத்தையுமே சரியா அணுக முடியும். இதுவே ஒரு பெரிய திறப்பு தான். ஏன்னா நாம பொதுவா பழமையான மொழினா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் யோசிப்போம். சரி, இந்த துப்பறியும் வேலைய நாமளும் தொடங்குவோம். முதல்ல சமஸ்கிருதம். அது சம்பந்தமான சாட்சியங்களை இந்த ஆய்வு எப்படி பாக்குது? சமஸ்கிருதத்தோட கட்டமைப்பு பழமைய இந்த ஆய்வு முழுசா ஏத்துக்குது. ம். அதாவது, ஒப்பீட்டு மொழியியல் பார்வையில இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திலேயே மிக மிக தொன்மையான இலக்கண அமைப்புகள்ல ஒன்னு சமஸ்கிருதத்துல இருக்குங்கிறத அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. சரிதான். அதோட ஒலி அமைப்பு, சொற்களோட வேர்கள் இதெல்லாம் பல ஆயிரம் வருஷம் பழமையானதுங்கிறதுக்கு மொழியியல் ரீதியா வலுவான ஆதாரங்கள் இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது சரி. அதோட வேதங்களையும் பத்தி இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்களே, அது ஒரு பிரம்மாண்டமான வாய்மொழி பாரம்பரியம் இல்லையா? நிச்சயமா. அத இந்த ஆய்வு ஒரு அசாதாரணமான விஷயம்னு குறிப்பிடுது. நினைச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களா எழுத்து உதவியே இல்லாம. ஆமா, எந்த ஒரு எழுத்து உதவியும் இல்லாம ஒரு குரு கிட்ட இருந்து சீடருக்கு காதால கேட்டு மனப்பாடம் செஞ்சே ஒரு பெரிய இலக்கிய களஞ்சியத்தை அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்திருக்காங்க. ஆச்சரியம்தான். ஒரு சின்ன உச்சரிப்பு கூட மாறாம அதோட சந்தம் பிசக்காம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்காங்க. இது மனித நினைவாற்றலோட ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா இங்கதான் நம்ம துப்பறியவாளரோட பார்வை வருது. ஒரு அறிவியல் ஆய்வுக்கு தொட்டு உணரக்கூடிய பருப்பொருள் சார்ந்த சான்றுகள் தேவை. ஆமா. வாய்மொழி பாரம்பரியம் எவ்வளவு சிறப்பானதா இருந்தாலும் இது சரியா எந்த வருஷம் உருவாச்சுன்னு கார்பன் டேட்டிங் மாதிரி முறைகளை வச்சு நம்மால காலநிர்ணயம் செய்ய முடியாது. அதுதான் இங்க இருக்கிற சவால். ஓகே, இப்ப புரியுது. அதாவது மொழியோட கட்டமைப்பு ரொம்ப பழசு, அது வாய் வழியா பாதுகாக்கப்பட்ட விதமும் அபாரமானது. சரிதான். ஆனா இதோ பாருங்க, இதுதான் அந்த காலத்துல எழுதுற சம்ஸ்கிருதம்னு ஒரு கல்வெட்டையோ ஓலையோ காட்டணும்னா அங்கதான் கதை மாறுது. அப்போ எழுத்துச் சான்றுகள் பத்தி இந்த ஆய்வு என்ன சொல்லுது? இங்கேதான் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தகவல் வருது. இந்த ஆய்வின்படி இந்திய துணைக்கண்டத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பழிய கல்வெட்டுகள் ஜாதாத்தர் பிராகிருத மாதிரியான மொழிகள்ல தான் இருக்கு. பிராகிருதத்துல? ஆமா. சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட உறுதியான கணிசமான அளவுல கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் பொதுவா கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கிடைக்குதுன்னு இந்த ஆய்வு குறிப்பிடுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது சரிதானா? கிபி 4ஆம் நூற்றாண்டா? ஆமா. அதாவது மொழி பல ஆயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு நமக்கு கிடைக்கிற முதல் எழுத்து ஆதாரம் கிட்டத்தட்ட 1200 1700 வருஷம் முன்னாடி தான் கிடைக்குதா? இதுக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கே. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். இந்த இடைவெளி ஏன் வருதுன்னா, அந்த காலகட்டத்துல இருந்த கலாச்சார பார்வை அப்படி இருந்துச்சு. வேதங்கள் மாதிரியான புனிதமான விஷயங்களை எழுதுறத விட ஒலியின் மூலமா கடத்துறது தான் உயர்ந்தது, தூய்மையானதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓ, ஒலிக்கு அவ்வளவு முக்கியத்துவமா? ஆமா. ஒலியில தான் மந்திரத்தோட சக்தி இருக்கு, எழுதுனா அது குறைஞ்சிடும்னு நினைச்சிருக்கலாம். அதனால ஒரு மொழிய எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தாமதமாயிருக்கலாம். சரி சரி. ஆஹா, சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஆய்வு சொல்ற சித்திரம் இதுதான். மிக மிக தொன்மையான மொழியியல் கட்டமைப்பு, மிக வலிமையான வாய்மொழி பாரம்பரியம். ஆனா காலத்தால் கணிக்கக்கூடிய எழுத்துச் சான்றுகள் பிற்காலத்துல தான் கிடைக்குது. சரி, சமஸ்கிருதத்தோட சாட்சியங்கள் இப்படி ஒரு பக்கத்தில் இருக்கு. இப்போ அடுத்ததா தமிழுக்கான சாட்சியங்கள் எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த ஆய்வு தமிழை எப்படி அணுகுது? சமஸ்கிருதம் மாதிரியே இங்கேயும் கதை இருக்கா, இல்ல இது வேற மாதிரி ஒரு தடத்துல போதா? இது ஹாண்டேனா வேற ஒரு தடத்துல போகுது. அதனாலதான் இந்த ஒப்பீடு இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஓ அப்படியா? தமிழும் ஒரு தொன்மையான மொழி.
அது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அதோட இலக்கண அமைப்பு பல நூற்றாண்டுகளா ஒரு தொடர்ச்சியோட இருக்குங்கிறத இந்த ஆய்வு ஏத்துக்குது. ஆனா ஆனா இங்க முக்கியமான வித்தியாசமே தொல்பொருள் சான்றுகள் தான். தொல்பொருள் சான்றுகளா? கீழடி, ஆதிச்சநல்லூர் மாதிரியான இடங்களை சொல்றீங்களா? அதேதான். இந்த ஆய்வு குறிப்பா மாங்குளம், கீழடி, அழகன்குளம், கொடுமணல் மாதிரியான இடங்கள்ல கிடைச்ச தமிழ் பிராமி கல்வெட்டுகளை சுட்டிக்காட்டுது. சரி. இந்த கல்வெட்டுகள் கிடைச்ச இடங்கள்ல இருக்கிற மத்த பொருட்களை வச்சு அறிவியல் ரீதியான முறைகள்ல கால நிர்ணயம் செய்யும்போது இவற்றுடைய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டா? ஆமா, சில சமயம் அதற்கும் முன்னாடி போகுதுன்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது வெறும் அனுமானம் இல்ல, அறிவியல் ரீதியான முடிவு. அப்போ சமஸ்கிருதத்துக்கு கிபி 4ஆம் நூற்றாண்டு, தமிழுக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷம் வித்தியாசம் இருக்கே. ஆமா, இது மிகப்பெரிய கால இடைவெளி. ஆனா அந்த கல்வெட்டுகள்ல அப்படி என்னதான் எழுதியிருக்கு? அரசர்களோட பெருமைகளா இல்ல வேற ஏதாவது? இங்கதான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. சில கல்வெட்டுகள் அரசர்கள், வணிகர்கள் பத்தினதுதான். ஆனா பெரும்பாலான சான்றுகள் சாதாரண மக்கள் பயன்படுத்தின மண்பாண்ட ஓடுகள் மேல கிடைச்சிருக்கு. மண்பானை ஓடுகள் மேலையா? ஆமா, ஆதன், சாத்தன், கொற்றன் மாதிரியான தனிநபர் பெயர்கள். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு அரசனோட ஆணை இல்ல, ஒரு மத குருவோட உபதேசமும் இல்ல. ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட பானை எதுன்னு தெரியறதுக்காக அது மேல தம் பேரை கிறுக்கியிருக்கான். ஓ, இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் எழுத்து பயன்பாடு அரண்மனையிலையோ மடங்கள்லையோ மட்டும் இல்லாம சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கை வரைக்கும் பரவி இருந்துச்சுன்னு சொல்ல வரீங்க. மிகச்சரியா. இது ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு போஸ்டிட் நோட் மாதிரி. இது மொழியோட சமூக பயன்பாட்டுக்கு ஒரு பெரிய சாட்சி. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த போஸ்டிட் நோட் உதாரணம் அருமை. அதுதான் இந்த ஆய்வாளர்கள் சொல்ல வர்றதும். அப்படியா? ஒரு மொழி சமூகத்தோட எல்லா மட்டங்கள்லயும் பயன்பாட்டுல இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு வலுவான ஆதாரம். இதோட நிறுத்தாம அவங்க இன்னொரு படி மேல போறாங்க. சங்க இலக்கியங்கள்னு நமக்கு தெரிஞ்ச அந்த பெரிய இலக்கிய தொகுப்புல இருக்கிற மொழிநடை, சொற்கள், கருப்பொருட்கள் எல்லாத்தையும் இந்த கல்வெட்டுகள்ல இருக்கிற தமிழோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. அது எப்படி பொருந்தும்? சங்க இலக்கிய ஓலைச்சுவடிகள் நமக்கு ரொம்ப பிற்காலத்துல தானே கிடைச்சது. ஆமா, நமக்கு கிடைச்ச ஓலைச்சுவடிகள் பிற்காலத்து தான். ஆனா அந்த இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ் மொழி இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்ல இருக்கிற தமிழோட ரொம்ப நெருக்கமா பொருந்துது. ஓ, இது மூலமா அந்த இலக்கியங்களோட மூல வடிவம் அந்த காலகட்டத்தைச் சேர்ந்ததா இருக்க வலுவான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு பேரு தான் குறுக்கு சரிபார்ப்பு அல்லது கிராஸ் வெரிஃபிகேஷன். சரி சரி. அதாவது தொல்பொருள் சான்றும் இலக்கிய சான்றும் ஒன்னு உறுதிப்படுத்துது. வாவ். ஆஹா, தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆய்வு சொல்றது என்னன்னா, இங்கே மிக தொடக்க கால எழுத்துச் சான்றுகள் இருக்கு, அதுக்கு வலுவான தொல்பொருள் கால நிர்ணயமும் இருக்கு, அதோட அந்த மொழி சமூகத்துல பரவலா பயன்பாட்டுல இருந்திருக்குங்கிறதுக்கான ஆதாரமும் இருக்கு. வாவ். இப்போ 2 பக்கத்து சித்திரமும் ரொம்ப தெளிவா தெரியுது. அப்போ இந்த 2 மொழிகளோட சாட்சியங்களே ஒரே டேபிள்ல வச்சு பார்த்தா இந்த ஆய்வு என்ன முடிவுக்கு வருது? ஒண்ணுக்கொன்னு எப்படி நிக்குது? சரி, நாமளே அந்த துப்பறியும் வேலையை செஞ்சிடுவோம். இந்த ஆய்வின் படி இப்படி அடுக்கலாம். 1. மொழியியல் கட்டமைப்பு பழமை. ஆமா, இதுல 2மே மிக தொன்மையானவை. சம்ஸ்கிருதம் இந்தோ ஐரோப்பிய குடும்பத்துல ஒரு மூத்த மொழி, தமிழ் திராவிட குடும்பத்துல ஒரு மூத்த மொழி. சரி. 2வது வாய்மொழி பாரம்பரியம். இதுல சம்ஸ்கிருதம் மிக மிக வலிமையா இருக்கு, வேதங்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஓகே. 3வது கால நிர்ணயம் செய்யப்பட்ட முதல் எழுத்துச் சான்று. இதுல தற்போதைய ஆதாரங்களின்படி தமிழ் முந்திக் கொள்கிறது. தமிழுக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து சான்றுகள் கிடைக்குது. சமஸ்கிருதத்துக்கு கிபி 4ஆம் நூற்றாண்டு. சரிதான், கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிடைக்குது. 4வதா அந்த தொல்பொருள் ஆதாரம். ஆமா, தொல்பொருளாதாரம். தமிழுக்கு மிக வலுவாகவும் மிக தொடக்க காலத்திலிருந்தும் கிடைக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொல்பொருள் சூழலிருந்து காலத்தை உறுதியா சொல்லக்கூடிய விதத்துல எழுத்துச் சான்றுகள் கிடைக்குது. சமஸ்கிருதத்துக்கு அந்த தொடக்க காலகட்டத்துல இந்த மாதிரி சான்றுகள் வரையறுக்கப்பட்டதாக, அதாவது குறைவாகவே இருக்கு. இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா ஒரு மொழியை விட இன்னொரு மொழி உழந்ததுன்னு சொல்ற மாதிரி இது ஆயிடாதா? இந்த ஆய்வோட நோக்கம் அது இல்லையே. நிச்சயமா இல்ல. உண்மையில் இந்த வேறுபாடு ஒரு மொழியோட மேன்மைய குறிக்கல, மாறா இது 2 வித்தியாசமான கலாச்சார பரவல் மாதிரிகளை காட்டுது. இதுதான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான புள்ளி. ஒரு பரவல் முறை,
அதோட புனிதத்தன்மைய காப்பாத்த அத வாய் வழியாவே மிக துல்லியமா பாதுகாத்தாங்க. சரி. தமிழ்ல கிடைக்கிற சான்றுகள் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அன்றாட வாழ்வோட இணைஞ்ச ஒரு பரவல் முறைய காட்டுது. ஓ, ரெண்டுமே அந்தந்த கலாச்சாரத்தோட தனித்துவமான வலிமையான அம்சங்கள் தான். ஒன்னு உயர்ந்தது இன்னொன்னு தாழ்ந்ததுன்னு அர்த்தம் இல்ல. அப்படியானா இத்தனை சாட்சியங்களை அலசி ஆராய்ஞ்ச பிறகு இந்த ஆய்வு கட்டுரையின் இறுதி தீர்ப்பு என்ன? எந்த மொழிக்கு பழமையான எழுத்துச் சான்றுகள் இருக்குங்கிற கேள்விக்கு அவங்க என்ன பதில முன்வைக்கிறாங்க? அவங்க ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அவங்க சொல்றது இதுதான்: தற்போது கிடைக்கும் அறிவியல் மற்றும் தொல்பொருள் சான்றுகளின் அடிப்படையில. அந்த வார்த்தைகள் முக்கியம். தற்போது கிடைக்கும் சான்றுகளின் அடிப்படையில். ஆமா. ஆமா. இந்திய துணைக்கண்டத்தில் தொடர்ச்சியாக கிடைக்கும் எழுத்துச் சான்றுகளில் தமிழ் முதன்மையானதாக உள்ளது. ஓ, அப்போ இது ஒரு தற்காலிகமான முடிவுன்னு சொல்றாங்க. நாளைக்கு வேற ஒரு ஆதாரம் கிடைச்சா இந்த முடிவு மாறலாம். எக்ஸாக்ட்லி. இது ஒரு நிரந்தரமான தீர்ப்பு இல்லைன்னு கட்டுரை ஆசிரியரே அழுத்திச் சொல்றாரு. இது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு கிடையாது. முழுக்க முழுக்க தரவுகளின் அடிப்படையிலான ஒரு முடிவு. சரிதான். ஒருவேளை நாளைக்கு இமயமலையில ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யும்போது கிமு 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு கிடைச்சா இந்த முழு விவாதமும் தலைகீழா மாறிடும். மாறிடும். அறிவியல் அப்படித்தான் இயங்கும். அது எப்பவுமே புதிய சான்றுகளுக்கு தன்னை திறந்து வச்சிருக்கும். அதனால இது ஒரு போட்டியோட முடிவு இல்ல, இதுவரையிலான ஆட்டத்தோட ஸ்கோர்போர்டு மட்டும்தான். நீங்க ஷேர் பண்ண இந்த ஆய்விலிருந்து நான் எடுத்துக்கிற முக்கியமான விஷயம், எது பழமையானதுங்கிற கேள்வியை விட ஒரு விஷயத்தோட பழமைய நம்ம எப்படி தீர்மானிக்கிறோங்கிற கேள்விதான் முக்கியம்னு புரியுது. ஆமா. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பார்க்கறதுக்கும் சாட்சியங்களை வச்சு பார்க்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இந்த ஆய்வு தெளிவா காட்டுது. அந்த மொழியின் கட்டமைப்பு பழமை வேற, தொட்டு பார்க்கக்கூடிய எழுத்துச் சான்றுகளின் பழமை வேறங்கிறதே ஒரு பெரிய பாடம். ஆமா. இறுதியா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. இந்த முழு ஆய்வும் விவாதமும் எழுத்துச் சான்றுகளை மையமா வச்சுதான் நடக்குது, இல்லையா? ஆமா. ஆனா எழுத்துங்கிறதே மனித வரலாத்துல ரொம்ப சமீபத்துல வந்த ஒரு கண்டுபிடிப்பு தானே. உண்மைதான். அதுக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா இந்த மொழிகள் எல்லாம் பேச்சு வழக்குல தானே இருந்திருக்கும். ஆமாம், நிச்சயமா. அப்போ நினைச்சு பாருங்க, ஒளி வடிவமா, கதைகளா, தாலாட்டுகளா, நினைவுகளா மட்டுமே வாழ்ந்த அந்த நீண்ட சரித்திரத்தை அறிவியலால ஒருபோதும் துல்லியமா கால நிர்ணயம் செய்யவே முடியாது இல்லையா? உண்மைதான். நாம இப்போ பேசுறது அந்த வரலாற்றோட கடைசி சில பக்கங்களை மட்டும்தான். எழுத்து வடிவம் பெறாத அந்த பல்லாயிரம் ஆண்டுகால வரலாறு எவ்வளவு பெரியதா, எவ்வளவு ஆழமானதா இருக்கும். யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த வரலாறு அறிவியலோட பிடிக்கு சிக்காத ஒரு பெரும் மர்மமாவே என்றைக்கும் இருக்கலாம் இல்லையா?